ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சங்கடஹர சதுர்த்திங்க கோயிலுக்கு போகலான்னு பயங்கரமாக பிளான்லாம் போட்டிருந்தோம். நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நடக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நேற்று நடந்துச்சு. என்னென்னா மசால் பொடி இல்லைங்க, வீட்டில் வாங்கி காய போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா, நேற்றுன்னு பார்த்து வெயிலே அடிக்கலாங்க. சடன் வேறு நம்ம ஏரியாவில் எப்படி அரைக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தேன். நம்ம சாருக்கு வந்து கடைப்பொடியே பிடிக்காது, ஒரு நாள் வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரின்னு எல்லாம் ரிஸ்க் எடுத்து ரெடி பண்ணிட்டு அரைக்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுங்க. போட்டு ஒரு அரைவிலே கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வந்துச்சு. திரும்ப போய் மசாலெல்லாம் அரைச்சிட்டு பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனால் பூஜையெல்லாம் முடிஞ்சுங்க. அபிஷேகங்கள் எல்லாமே முடிஞ்சுச்சு, பூஜையும் முடிஞ்சுச்சு. அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் தீபாராதனை மட்டும் காமிச்சாங்க. ஒரு வழியாக சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க. இங்கேருந்து என்னென்ன பிரசாதம்னா தக்காளி சாதம், தேங்காய் சட்னி, கடலப்பருப்பு பொரியல், இது ஃபுல்லாக கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டோம். எல்லாருமே கேட்டாங்க என்னடா மாதிரி லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சொன்னேன், பசங்களை கூட்டிகிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நல்லபடியாக முடிஞ்ச அளவுக்கு தரிசனத்தை பண்ணிவிட்டு பிரசாதங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்த்துக்குங்க, பசங்களை கூப்பிட்டேன், வாங்கடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்னடானா, அம்மா இல்லை ஸ்கூல்லேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்களுக்கு வந்து போகிற வழியில் பானிபூரி மட்டும் வாங்கி தாங்கம்மா, எங்களை வீட்டில் விட்டுருங்க, நீங்கள் போய்க்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்தில் எந்த பசங்க கோயிலுக்கு வர விரும்புகிறாங்க? நம்ம கட்டாயப்படுத்தி தான் கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது. அதனால் பசங்களுக்கு போகிற வழியில் பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட விட்டுட்டு அப்படியே வீட்டில் விட்டுட்டு நம்ம மட்டும் நாங்கள் கோயிலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஓகே, பாய் மக்களே.